பள்ளிக்கூடம் போகாமலே இந்த படத்துல தேஜஸ், ஐஸ்வர்யா, திலீபன் புகழேந்தி மற்றும் பல புதுமுகங்களுடன் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் நடித்திருக்கிறார். கதை என்ன? ஏ வெங்கடேஷ் ஒரு வாடகைக்கார் டிரைவர். அவருடைய வருமானத்தை வச்சு பையனை பெரிய பள்ளிக்கூடத்தில் நிறைய ஃபீஸ் கட்டி சேர்க்கிறாரு. அந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். தேஜஸ் என்னதானாலும் மூளையில ஏறல. ஆனா திடுதிப்பென்று அந்த பள்ளிக்கூடத்து வருகிற ஐஸ்வர்யா தேஜஸுக்கு கோச்சிங் பண்ணி டியூஷன் பண்ணி முதலிடத்துக்கு கொண்டு வர்றா. அந்த முதலிடத்தை ஏற்கனவே வைத்துக் கொண்டிருப்பவர் திலீபன் புகழேந்தி. அவர் பெரிய கோடீஸ்வரருடைய பையன். அவருக்கு திடீர்னு ஈகோ வந்துடுது. என்னடா நாம முதலிடத்துல இருந்தோம், பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் லீடராகவும் இருந்தோம், இந்த இடத்த இவன் தேஜஸ் பிடிச்சுக்கிட்டானே அப்படி என்று சொல்லி இருவர் மீதும், தேஜஸ் மீதும் ஐஸ்வர்யா மீதும் ஒரு பகை உணர்ச்சி ஏற்படுகிறது. திடீர்னு தேஜஸும் ஐஸ்வர்யாவும் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா அப்பா வெங்கடேஷ் சந்தேகப்படுறாரு. அந்த எதிராளியுடைய பையன் அப்பா ஸ்ரீஹரி இவங்களை இந்த ரெண்டு பேரையும் கடத்திட்டு போறாரு. ஏன் கடத்திட்டு போறாரு? பையன் முதல் வகுப்பில் முதல் மாணவனாக தேர வேண்டும் என்கிறதுக்காக போட்டியாக இருந்த மாணவனையும் மாணவியும் கடத்திட்டு போறாரு. ஆனா பையனோட அப்பாவும் பொண்ணோட அப்பாவும் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க, காதல் பண்றாங்க, தப்பா புரிந்து கொள்கிறார்கள். கடைசியில் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஐஜி வந்து அதை நிரூபிக்கிறார். அவங்க நட்பு தான், காதல் இல்லை என்பதுதான் படத்தினுடைய இறுதி காட்சி. தேஜஸ், ஐஸ்வர்யா இரண்டு பேருமே புதுமுகங்கள். இதுல ஐஸ்வர்யா தன்னுடைய நடிப்பு திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி பாவனைகளை அற்புதமாக காட்டி பாடி லாங்குவேஜிலும் சக்சஸ் பண்ணியிருக்கிறார். ஐஸ்வர்யா பின்னாளில் பெரிய கதாநாயகியாக வலம் வருவது இந்த படத்துல ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏ வெங்கடேஷ் இவர் ஏற்கனவே பல வெற்றி படங்களை இயக்கியவர். அங்காடி திருல இவர் தான் வில்லன். பல படங்கள்ல இவர் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் வந்திருக்கிறார். ஆனா இந்த படத்துல ஒரு நாகையா எஸ் சி ரங்கராவ் போல ஒரு குணச்சித்திர வேஷத்துல களகட்டி இருக்காரு. பையனுக்காக அப்பா எவ்வளவு சிரமப்படுறாரு. ஆனாலும் அந்த தியாகத்தை மகன் எப்ப உணர்றான்ங்கிற கட்டத்துல உணர்வு பூர்வமாக ஒரு நிஜமான அப்பாவாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஏ வெங்கடேஷ். இந்த படத்துல ஸ்ரீஹரி வில்லன். அவர் ஒரு ஆண்டுக்கு முன்னால இறந்து போயிட்டாரு. இந்த படத்துல வில்லனாகவும் பையன் மீது பாசம் வைத்திருக்கிற ஒரு அன்பு தந்தையாகவும் தன்னை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் தன்னுடைய திறமையின் மூலமாக. அவருக்கும் நம்முடைய பாராட்டு. இந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார் ஜெயசீலன். இவரை விசேஷமா பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் படம் எடுக்கிறாங்க வியாபாரத்துக்கு, அதுல கமர்ஷியலா செக்ஸ், குத்துப்பாட்டு, நகைச்சுவை என்று ஏகப்பட்ட விஷயங்களை சேர்க்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம ஒரு நீட்டா குடும்பத்தோடு மாணவர்களோடு மாணவிகளோடு உட்கார்ந்து பார்க்கிற நல்ல படமாக பள்ளிக்கூடம் போகாமலே படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர் ஜெயசீலனுக்கு நம்முடைய பாராட்டு. என்ன அந்த போலீஸ் ஐஜி வந்து நிறைய பேசுறாரு. கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்லுவோமே செய்தி படம் நியூஸ் சீரியல் மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் எடிட் பண்ணி குறைத்திருக்கலாம். மற்றபடி பாராட்டுவதற்குரிய விருதுக்குரிய நல்ல படம் பள்ளிக்கூடம் போகாமலே. இந்த மாதிரி படங்களை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க சாமி.